மற்றொரு அண்மை செய்தி, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக எம்பி தனபால் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதிமுகவை உடைக்க முடியாத நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் திடீரென ராஜினாமா செய்தனர். பதவியேற்ற உடனே ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரின் பின்னணியை ஆராய வேண்டும் என்றும் அதிமுக எம்பி தனபால் தெரிவித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக எம்பி தனபால் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லாத சூழலில் அதிமுகவை உடைக்க முயற்சி நடந்தது. அதிமுகவை உடைக்க முடியாத நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் திடீரென ராஜினாமா செய்தனர். பதவியேற்ற உடனே ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரின் பின்னணியை ஆராய வேண்டும் என்றும் அதிமுக எம்பி தனபால் தெரிவித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததற்கு பின்னால் மிகப்பெரிய பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. ஜனநாயகத்தை காக்க ஒன்றிய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் கவனம் செலுத்தவும் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக எம்பி தனபால் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லாத சூழலில் பணம் கொடுத்து அதிமுகவை உடைக்க முயற்சி நடந்திருக்கிறது. அதிமுகவை உடைக்க முடியாத நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். பதவியேற்ற உடனே ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரின் பின்னணியை ஆராய வேண்டும் என்றும் அதிமுக எம்பி தனபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததற்கு பின்னால் மிகப்பெரிய பண பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் புகார் வந்திருக்கிறது. ஜனநாயகத்தை காக்க ஒன்றிய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் கவனம் செலுத்தவும் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக எம்பி தனபால் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லாத சூழலில் பணம் கொடுத்து அதிமுகவை உடைக்க முயற்சி செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுகவை உடைக்க முடியாத நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார்கள். பதவியேற்ற உடனே ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரின் பின்னணியை ஆராய வேண்டும் என்றும் அதிமுக எம்பி தனபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததற்கு பின்னால் மிகப்பெரிய பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. ஜனநாயகத்தை காக்க ஒன்றிய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் கவனம் செலுத்த வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.